உறவுகள் தொடர்கதை அத்தியாயம் 4 தொடர்கிறது. அவளிடம், உன்னை யார் சொல்ல சொன்னது? இவள் நன்றி சொல்லவில்லை என்று நான் இங்கே கவலைப்படுகிறேனா? இவளால் வாயை மூடிட்டு இருக்க முடியாதா? என்னை மாமா என்று கூப்பிட வேண்டாம் என்று எத்தனை தடவை உன் தங்கையிடம் சொல்லுவது என்று கடுப்பானான். ரகு மாமா என்று சொன்னதற்கு என்னை பேர் சொல்லி கூப்பிடு. நான் என்ன இவளை விட சின்னவனா? இல்லை இவளிடம் வேலை செய்கிறேனா என்று சண்டை போட்டிருப்பான். கல்யாணமான புதிதில் அத்தான் என்று சொன்னதற்கு பல்லை கடித்தான். எப்படித்தான் வாணி இவரை கூப்பிட சொல்ற என்று அவள் எரிச்சலாக முனக, இவளுக்கு பைத்தியம் பிடிக்காத குறைதான். இன்று ஊருக்கு கிளம்புகிறாள். இந்த மனநிலையில் கிளம்பினால் அவளுக்கு இங்கே வரப்போக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வரும்? நீங்கள் அவளை ஒன்றும் சொல்லக்கூடாது என்று நானும் அவளோ நினைத்ததே இல்லை. நீங்கள் அவளுக்கு செய்வதில் எந்த குறையும் வைக்கவில்லை. துணிமணிகளோ படிப்பு செலவோ சாப்பிடவோ வாங்கி கொடுப்பதில் எந்த குறையும் அவளுக்கு இல்லை. ஆனால் எதுக்கு இப்படி சொல்லுன்னு பேசுகிறீங்க? அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்று கொஞ்சுவதாக கொஞ்சமாவது நினைத்து பார்க்குறீங்களா? என்னிடம் வந்து புலம்புகிறாள். அவளை இதுவரை நானும் எங்கள் அம்மாவோ அப்பாவோ எதுவுமே சொன்னதில்லை தெரியுமா? இப்போ தான் இந்த 4 வருஷமாக நீங்கள் தான் என்று ஆத்திரமாக பொரிய ஆரம்பித்தவளுக்கு கண்ணீர் பெருக பேச்சை நிறுத்தினாள் வாணி. வாணி, எதுக்கு நல்ல நாளும் அதுவுமா கண் கலங்குகிறாய்? நான் அவளுக்கு நல்லது தான் செய்வேன் என்ற நம்பிக்கை என்மேல் இல்லையா என்று அவளின் கண்களை துடைத்தபடி சமாதானம் செய்ய முயற்சித்தான் ராகவன். நம்பிக்கை நிறைய இருக்கு. ஆனால் அவள் மனசு கஷ்டப்படுறதை நினைச்சு பார்க்குறீங்களா? நான் கண் கலங்கினால் உங்கள் மனசு பதறதில்லை. அதே மாதிரி தானே அவள் கண் கலங்கினால் என் மனசு துடிக்குது. உங்களுக்கு அது புரியலையா? அவகிட்ட அன்பாக நல்ல விதமாக 4 வார்த்தை பேசினால் நீங்கள் தேஞ்சு போவீங்களா என்று அவன் கையை தட்டி விட்டபடி அழுகையோடு முறையிட்டாள் வாணி. வாணி, அழாத ப்ளீஸ். நீ அழுதா எனக்கு கஷ்டமாக இருக்குமா? அவளிடம் நான் ஏன் இப்படி சிடுசிடுவென்று நடந்துக்கிறேன்னு தெரியுமா என்று அவளை தோளில் சாய்த்து முகத்தை துடைத்து விட்டபடி கேட்டான் ராகவன். நாங்கள் 2 பேரும் கண் கலங்கினால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல என்று எரிச்சலோடு சொன்னவள் கன்னத்தை செல்லமாக தட்டினான். அது அப்படி இல்லை. நான் அவளிடம் ரொம்ப அன்பாக நடந்து கொள்ளலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. அவள் என்னை பற்றி பெருமையாக எங்கள் மாமா அப்படி இப்படி என்று வெளியில் சொல்ல நேரிடும். வருங்கால கணவனிடம் என்னை ஒப்பிட்டு பேச தோணலாம். அவன் என்னுடைய கலங்கமில்லாத அன்பை அப்படியே நல்ல விதமாக உணர்வான் என்று என்ன நிச்சயம்? போதுங்க. எப்போ வரப்போகும் யாரோ ஒருத்தனுக்காக இன்று நம்ம வீட்டு பெண்ணை மனம் நோக பேசுவது எந்த விதத்தில் நியாயம் என்று குறுக்கிட்டாள் வாணி. வரப்போகிறவன் மட்டுமில்லை வாணி, நம்மை சுற்றி இருக்கும் ஊரை உறவினர்களை அக்கம் பக்கத்தினரை மறந்து விட்டாயா? 4 வருஷமாக ஒரே வீட்டில் இருந்திருக்கிறாங்க என்று 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க வாணி. ஊர் வாயை மூட உலை மூடி இருக்காங்க அவங்களுக்காக. இல்லை வாணி, அதுக்காகத்தான், அவளுடைய நல்லதற்காகத்தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறேன். இப்போ அவளுக்கு என் மேலே அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அப்படி எதுவும் வந்துவிடக்கூடாது என்றும் நான் கவனமாக இருக்கிறேன். அதுக்குத்தான் நான் இப்போ அப்பப்போ அவளை திட்டிக்கிட்டே இருக்கிறேன். புரியுதா என்று ராகவன் சொல்ல வாணிஸ்ரீயின் கண்கள் விரிந்து முகம் தாமரையாய் மலர்ந்தது.